ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார் லூப் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபார் லூப் அப்படின்னா என்ன? ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறது ஐட்ரேஷன் சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஐட்ரேட், செகண்ட் ஐட்ரேட், தேர்ட் ஐட்ரேட்னு நான் என்ன பண்ண போறேன் சொல்ல போறேன். அதுதான் என்னது ஃபார் லூப். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு செட் ஆஃப் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண போறேன். அது எனக்கு ஒன் பை ஒன்னா வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஃபார் லூப். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப்டர் ஒன்ல என்ன பண்ண போறேன், எடுக்க போறேன். ஏன்னா அட் டைத்தில் எடுத்து என்னால் அட் டைத்தில் எல்லா ரெக்கார்டையுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபியூ ரெக்கார்ட்ஸ் எடுத்து ஒன் பை ஒன்னாக நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபார் லூப். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபார் ஐ இன் அப்படிங்கிறது தான் நான் என்ன பண்ண கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார் ஐ இன் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், டேட்டாவை கொடுக்குறேன். அப்போ அந்த டேட்டா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை எடுக்கிறேன். ஸோ பைத்தானில் எப்பவுமே இண்டெக்ஸை வச்சு அக்சஸ் பண்ணும். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா என்ன பண்ணும், இண்டெக்ஸ் ஆஃப் 1ன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படி கொடுக்குறேன். ரேஞ்சில் 1,10 கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்ன, 1. ஓகேவா? ரேஞ்ச் லாஸ்ட் இருக்கிறது 10 வரைக்கும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் என்ன கொடுக்குறேன், லூப் ஸ்டார்டட் அப்படிங்கிறத மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட்டில் ஐ இன்ட்டு 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன, இங்கே லூப் ஸ்டார்டட் அப்படிங்கிறது எனக்கு வரணும். அண்ட் தென் ஐயோட வேல்யூ என்ன, 1 இன்ட்டு 2. அப்போது எனக்கு என்ன வரணும், 2 அப்படிங்கிறது எனக்கு வரணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், லூப் எண்டுன்னு சொல்ல போகிறேன். இது பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமே எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஐயோ, அப்போ பிரிண்ட் வேல்யூ கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும், லூப் ஸ்டார்ட் ஆகும். ஐயோட வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு 2 கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட் வேல்யூ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 2ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ எண்டு லூப் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எண்டுங்கிறது எனக்கு வரணும். ஓகேவா? ஓகே. இந்த ப்ரோக்ராம் எண்டுங்கிறது எனக்கு எப்போ வரும், லூப் எப்போ எண்ட் ஆகுதோ அப்போ தான் வரும். ஓகேவா? விச் இஸ் இந்த இடத்துல இன்டெண்டட் எரர் கொடுத்துருக்கோம். இன்டெண்டட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிரிண்ட்டு இந்த ஃபார் லூப்போட எண்டு. அப்போ இந்த 3 வேல்யூவை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எண்ட் ஆகும். எண்ட் ஆகிட்டு திரும்ப லூப் போகும். ஓகேவா? அப்போ தென் செகண்ட் வந்து டேட்டா எடுத்துகிட்டு வரும். ஸோ 2 ஐயோட வேல்யூ என்ன வரும், 2 வரும். அப்போ 2 இன்ட்டு 2 எனக்கு என்ன வரும், 4ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது மாதிரி லூப் எண்டுன்னு எனக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த இது 3ன்னு வரும். 3 இன்ட்டு 2 தென் 6 தென் வரிசையாக எனக்கு வரும் லூப் எண்ட் வரைக்கும். எப்போ இந்த லூப் வந்து 10 எக்ஸிட் ஆகுதோ அப்போதான் எனக்கு என்ன ஆகும், எண்ட் ஆகும். ப்ரோக்ராம் எனக்கு அப்போதான் எண்ட் ஆகும். அப்போ லாஸ்ட் எனக்கு ப்ரோக்ராம் எண்டுங்கிற டேட்டா எனக்கு பாப்புலேட் ஆகி க்ளோஸ் ஆகும். ஓகே. இப்போ பாருங்க, ஐ இன் ரேஞ்ச் 1,10 கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் 1 எடுக்கணும். இப்போ இந்த டேட்டாவை எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ 1 வரும். 1ஓட வேல்யூவை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 வரும். லூப் எண்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் எனக்கு திரும்ப லூப் வரும். திரும்ப ஐயோட வேல்யூ எனக்கும் 2 இன்ட்டு 2 4 அண்ட் தென் 6 தென் 8 10 12 14 16 18 வரைக்கும் வரும். கரெக்டாக 9 வரைக்கும் இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ 10 ரேஞ்ச். ஐயோ 10க்கு முன்னாடி டேட்டா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, பைத்தானில் எப்பவுமே இண்டெக்ஸ் ஆஃப் இதாக எடுக்கும். இண்டெக்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா
இப்போ இந்த வேல்யூக்கு என்ன வேல்யூ எடுக்கும் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கோன்னா 0ன்னு எடுத்துக்கும். ஐயோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கும் 1ன்னு எடுத்துக்கும். எம்மோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கும் 2ன்னு எடுத்துக்கும். ஸோ ஓவோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கும் 3ன்னு எடுத்துக்கும். ஸோ இண்டெக்ஸை தான் இது எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈயோட வேல்யூ 5. ஸோ எப்பயுமே பைத்தானில் இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு வரும். ஸோ இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு டேட்டாவை பாப்புலேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குன்னா எடுத்து டேட்டாவை எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம். ஹலோ, புரியல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா நமக்கு எடுத்துகிட்டு வரும். அப்போது வேல்யூ எடுக்கும்போது 10 ரேஞ்ச், 10னா 10க்கு கீழே வரைக்கும் எனக்கு டேட்டா எடுத்துகிட்டு வரும். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் டேட்டா அப்டேட் பண்ணும். 9க்கு அப்புறம் என் டேட்டாவை எடுத்துகிட்டு வரும்போது 18ஓட இந்த லூப்பு எண்ட் ஆகும். அண்ட் தென் என்னோட ப்ரோக்ராமும் எண்ட் அப் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த இதை ஐட்ரேஷன் நான் கொடுக்க போகிறேன். இப்போ ரேஞ்ச் ஆஃப் டேட்டாக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், நெஸ்டட் லூப்பு எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ நெஸ்டட் லூப் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் உள்ளுக்குள்ளே நெஸ்டடாக எழுத போகிறேன். அப்போ அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவுட்டர் லூப் திரும்ப எண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போது இந்த வேல்யூ செட்ஸை எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதிருக்கேன், ஃபார் ஐ கொடுத்துருக்கேன். ஐயோட ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன, நீங்க ஐயோட ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன, ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டு 1000 எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டு எனக்கு என்ன எடுத்துகிட்டு வரும், 1000 அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வரும். அப்போது 1000க்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் லூப் எழுதுறேன். கரெக்டாக லூப் 2 எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். லூப் 2ங்கிறது என்ன பண்ண போகிறேன், ஃபார் ஜேன்னு எழுத போகிறேன். ஸோ ஜேல ரேஞ்ச் என்ன 1 to 6. அப்போது அதுக்குள்ளே இன்டென்ட் ஆகிருக்கு, ஜேவை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ லூப் 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு லூப் 2 எக்ஸிக்யூட் ஆகும். லூப்போட வேல்யூ என்ன 1. கரெக்டாக இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் 1ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக அதுக்கப்புறம் இங்கே ஃபார் லூப் இந்த வேல்யூல எண்டு தான் வரணும், ஆனால் இங்கே எண்ட் ஆகாது. கரெக்டாக ஏன்னா இந்த லூப்லேயே எனக்கு வேல்யூஸ் இருக்குது. அப்போது இந்த லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த வேல்யூ எனக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 5. இந்த அந்த ரேஞ்ச் 5 ரெக்கார்டை எனக்கு எடுத்துகிட்டு வந்துடும். கரெக்டாக அதுக்கப்புறமாட்டி தான் எனக்கு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும் போது இந்த லூப் எண்டுன்னு வரும். அப்போ இந்த லூப் எண்ட் ஆச்சு அப்படின்னா 1000 எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கும், 1001 எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த 1000 உள்ள லூப் 2 எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதில் 1 2 3ன்னு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்க, இதுதான் டேட்டா. இந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ஆகுதா, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரியுதா? ஓகே, இப்போ இது நான் விட்டுறேன். 1000லேருந்து 1005 வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். வருதா? இந்த எக்ஸிகியூஷன் எப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா?
இப்போ என்ன நடந்துக்குங்கிறது தெரியுதா? விச் இஸ் இதுதான் நெக்ஸ்ட் லூப். ஸோ ஃபாருக்குள்ள ஃபார் எழுதலாம். ஐங்கிறது சும்மா ஒரு வேரியபிள் மட்டும்தான். நீங்க ஏபிசி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ யூனிவர்சலா ஐஜே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அப்படி போட்டிருந்தேன். ஸோ அது ஒரு வேரியபிள். நீங்க என்ன வேணாலும் நீங்க கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். வருதா? நீ என்னன்னா கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி இங்க நான் என்ன பண்றேன், கமா வந்து 2 கொடுக்குறேன். இப்போ 2 கொடுத்தா என்ன நடக்கும்னா, ரேஞ்ச் டேட்டாவை எனக்கு 2 ஸ்கிப் பண்ணும். ஐயோ 1000 எடுத்துச்சுன்னா அடுத்து 1002 எடுக்கும், 1001 விட்டுரும். இப்போ பாருங்க, எடுக்குதா? ஸோ 1000 இருக்குது. நெக்ஸ்ட் ரெக்கார்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லூப், செகண்ட் லூப், அதுக்கப்புறம் 1004, அதுக்கப்புறம் 1006. 1006 ஆஃபீஸ்ல வராது, ஏன்னா லூப் மோட்ல நம்ம 1006 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ பிரிண்ட்ல ஐ எடுக்க ரேஞ்ச் ஆஃப் எடுக்கும்போது 1000 0வா இருக்கும். ஸோ 1004 வந்து 1005 வந்து 6 எடுத்துட்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும். அப்போ 2 எனக்கு என்ன பண்ணும், ஸ்கிப் பண்ணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். இப்போ பாருங்க, இப்போ ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை எடுக்கிறேன். ரேஞ்சில் 50லேருந்து கமா கொடுத்து 100 கொடுக்குறீங்க. அப்போ 50லேருந்து எனக்கு 100 வரைக்கும் டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுதா? இல்லை 1லேருந்து 10 வரைக்கும் வேணும்னாலும் மாற்றலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸோட வேல்யூ தான் இருக்கும். ஸோ இண்டெக்ஸோட வேல்யூ இருக்கும்போது நமக்கு 9 தான் எடுத்துட்டு வரும். ஐயோ, அப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்கிப் பண்ண போறேன். 2 ஸ்கிப் பண்றேன் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த தேர்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஓகே, இதே ரேஞ்ச் ஆஃப் டேட்டால மைனஸ் ஆப்ரேஷன் கொடுத்தேன்னா எனக்கு பாசிட்டிவ் அதிகமா இருக்க வேல்யூலேருந்து கம்மி பண்ணும். ஓகேவா? கம்மியிலேருந்து எனக்கு அதிகமாக போகாது, ஏன்னா அதிகமாகத்துலேருந்து தான் கம்மி ஆகணும். கரெக்டாக? ஸோ 100 கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், எந்த டேட்டா வராது. ஏன் 100 ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்கோம். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல 1000 கொடுத்துட்டு இங்கே நீங்கள் 2000 கொடுத்தீங்க அப்படின்னா 100 எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டே வரும். கரெக்டாக? இதே நான் வைஸ் வர்சாவா மாற்றினேன் அப்படின்னா அதிகமான வேல்யூ ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், கம்மியான வேல்யூ நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் மைனஸ் கொடுத்தா ரிவர்ஸில் எனக்கு டேட்டா பிரிண்ட் பண்ணணும். இந்த -1ங்கிறது இதுதான். புரியுதுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அதே ஐ எடுக்க போறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,3. ஸோ 1 2 தான் எடுக்கும், 3 எனக்கு வராது. கரெக்டா? 1 2 எடுக்கும். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஐ. ஐல நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன் ஐயோட வேல்யூ. ஐயோட வேல்யூ என்ன, 1. நெக்ஸ்ட் ஜே. ஜேயோட வேல்யூ எடுக்கும் போது ரேஞ்ச் 1,20 கொடுக்குறேன். ஸோ 1லேருந்து 19 வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் பிரிண்ட் ஜே ஆஃப் ஜேயை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ வேல்யூவை நான் என்ன பண்றேன், ஃபார்மேட் பண்றேன். வேற எதுவுமே பண்ணல, ஃபார்மேட் தான் பண்றேன். ஸோ வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றேன். எஃப் ஆஃப் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் டேட்டா ஃபார்மேட் பண்ணோம். கரெக்டா? அதுதான் இப்பயும் பண்ண போறோம். ஸோ ஃபார்மேட் ஆஃப் ஜே அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்குறேன். ஏன்னா 1 2 3 தான் எடுக்க போறேன், அதனால நான் ஜேயோட வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் ஜேங்கிறத கொடுத்து நான் என்ன பண்றேன், அந்த வேல்யூவை பாஸ் பண்றேன். வேற எதுவுமே பண்ணல. இங்க பாருங்க, 1 1லேருந்து 19 வரைக்கும் வரும். கரெக்டா? அண்ட் தென் 2 வரும், 2ஓட 19 வரைக்கும் வரும். ஓகே, ஓகே. இப்போ எய்மோர் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் கொடுக்குறேன். கரெக்டா? எய்மோர் ஆஃப் அப்படிங்கிற வேல்யூவை நான் எதுவுமே பண்ணல, கொடுக்க போறேன். பிரிண்ட் ஏ கொடுத்தா எனக்கு எய்மோர்னு பிரிண்ட் ஆயிடும். கரெக்டா? எனக்கு எய்மோர்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் வேணும், ஏ மட்டும் வேணும்னு எடுத்தேன்னா அதுக்கு லிஸ்ட்டுக்குள்ள கொடுக்கணும். ஸோ லிஸ்ட்னா என்னங்கிறது நான் அப்புறமா சொல்றேன். இப்படி கொடுத்தா எனக்கு சரி இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கணும்னு சொன்னேன். கரெக்டா? 0, இண்டெக்ஸோட வேல்யூ ஏ. 1 கொடுத்தா நெக்ஸ்ட் என்ன, எய்மோரோட வேல்யூ 1. 2 கொடுத்தா எய்மோரோட வேல்யூ எம். இங்க புரியுதா நான் இங்க சொன்னேன்னா எய்மோருக்கு என்ன டேட்டா வரும்னு?
ஸோ லிஸ்ட்டு உள்ள கொடுத்தா இன்டெக்ஸ் வேல்யூ தான் எடுக்கும். ஐயோ ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டேட்டா டைப். ஐயோ அது என்ன ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி சரி இப்படி க்ளோஸ் பிராக்கெட் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன லிஸ்ட். இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கொடுத்தோம்னா அதுக்கு பேர் லிஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ள நல்ல வேல்யூஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ இதனுடைய லிஸ்ட்டுக்குள்ள கொடுக்கறனால தான் இதை வேல்யூ நம்ம எப்படி எடுக்கிறோம் இண்டெக்ஸில் எடுக்கிறோம். ஸோ ஏயோட வேல்யூ என்ன 0, ஐயோட வேல்யூ 1, எம்மோட வேல்யூ 2, ஓவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 4, ஈயோட வேல்யூ 5 அப்படின்னு எனக்கு மாறும். ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூல 2 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா எந்த தேர்ட் ரெக்கார்டு வேணுமோ அந்த காலம் ரெக்கார்டு கேரக்டராக வரும். ஸோ 5 கொடுத்தீங்கன்னா ஈங்கிற வேல்யூட முடியும். ஓகேவா? ஓகே. அப்போ 1,3 கொடுத்தா என்ன நடக்கும்? எனக்கு என்ன வருது? இண்டெக்ஸ் மஸ்ட் பி சரி இண்டிசஸ் மஸ்ட் பி எனக்கு என்ன வருது? இண்டெக்ஸ் நாட் டப்பிள். ஸோ டப்பிளா எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ எனக்கு 1லேருந்து தேர்ட் கேரக்டர்னா லிஸ்ட்டுக்குள்ள கொடுக்க முடியாது, டப்பிள்குள்ள தான் கொடுக்க முடியும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃபார் லூப் மட்டும் பாருங்க. இப்போ 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா மட்டும் வரும். ஓகே. இந்த டேட்டாவை நீங்க பிரிண்ட் பண்ணும்போது இப்படி மொத்தமா இருந்தா ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணா -1 கொடுத்தா போதும். இப்போ நார்மலா -1 கொடுத்துட்டீங்கன்னா கடைசி கேரக்டர் மட்டும் வரும். -2 கொடுத்தீங்கன்னா கடைசில இருந்து செகண்ட் கேரக்டர் உங்களுக்கு வரும். ஓகேவா? -3 கொடுத்தீங்கன்னா கடைசில இருந்து தேர்ட் கேரக்டர் உங்களுக்கு வரும். இப்போ இந்த கோலன் கொடுத்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். எய்மோர் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுதா? புரியுதா? இப்படி 3 கொடுத்துருக்கீங்கன்னா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? இ. கரெக்டா? ரிவர்ஸ்ல இருக்கு. ஐயா இல்ல பாசிட்டிவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏவும் ஓவும் வருது விச் இஸ் 0, 1, 2. நெக்ஸ்ட் தேர்ட் ரெக்கார்டு இது. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் தேர்ட் என்ன? ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் 2, 1, 3 இதை விட்டுட்டு 3வது ரெக்கார்டு என்ன? இதுதான். இது எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இப்போ எய்மோடெக் அப்படின்னு இப்படி வைக்கிறேன்னா இப்போ எய்மோடெக்கான டேட்டாவை எனக்கு இப்படி எடுத்துட்டு வரும். ஸோ இங்கேருந்து தேர்ட் ரெக்கார்டு. ஓகேவா? அங்கிருந்து தேர்ட் ரெக்கார்டு. ஓகேவா? அங்கிருந்து தேர்ட் ரெக்கார்டு எனக்கு ஹச். ஈச் தேர்ட் கேரக்டர் எனக்கு என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து தேர்ட் ரெக்கார்டு என்ன? 1, 2 இது 3. அப்புறம் இங்கேருந்து 1, 2 அண்ட் தென் 3 அண்ட் தென் இங்கேருந்து 1, 2 அண்ட் தென் 3 இந்த ரெக்கார்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். அதுதான் பிரிண்ட் ஆஃப்ல கொடுக்க வேண்டிய வேல்யூ. அப்போ ரிவர்ஸ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணும்போது 3 ரெக்கார்டா ரிவர்ஸ் சைட்ல இருந்து ஸ்கிப் பண்ணி எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஸோ கோலன் கொடுத்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கேரக்டர்ல இருந்து எந்த கேரக்டர் வரைக்கும் வேணும்னு ஸ்கிப் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். அதுதான் கோலன். ஓகேவா? இந்த ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றது எப்படி, ஃபார்வர்ட்ல பிரிண்ட் பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸ்கிப் பண்றது எப்படி, டேட்டா எப்படி எந்த கேரக்டர் வச்சு ஸ்பிட் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸ்கிப் பண்ணதுன்னு. ஓகே. இப்போ இதுலயே நான் என்ன பண்ண போறேன்? லூப் எழுத போறேன். இப்போ ஃபார் லூப் முன்னாடி இன்னொன்னு எழுத போறோம். டப்புலா எழுத போறேன் என் டேட்டாவை. ஓகேவா? ஸோ டப்புல்னா என்ன, லிஸ்ட்னா என்னங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு ரெட், ப்ளூ, பென், பிங்க் அப்படிங்கிறத எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் பி. பியோட வேல்யூ என்ன? பென், பென்சில், ஸ்கெட்ச்னு எழுதிட்டீங்க. ஓகேவா? இந்த ரெண்டையுமே லூப்ல எழுத போறேன். ஏன்னா ஒவ்வொன்றா தான் எனக்கு ஐட்டேட் ஆக போகுது. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1 அப்படின்னு எடுக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் 1க்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? ஏவா எடுக்க போறேன்.
ஏயோட வேல்யூ என்ன? ரெட்டு, ப்ளூ, பிங்க். கரெக்டா? ஏ ஈக்குவல் டு என்ன? நான் குடுக்குறேன். ரெட்டு, ப்ளூ, பிங்க்ன்னு எடுக்கிறேன். இப்ப பி ஈக்குவல் டு என்ன எழுத போறேன்? பென்சில், பென், ஸ்கெட்ச்ன்னு எழுத போறேன். இப்போ ஃபார் லூப்ல நான் என்ன பண்ண போறேன்? ஃபார் ஐ இன் ஏ. ஏக்குள்ள இருக்கிற வேல்யூவ நான் ஐல ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? நம்ம மேனுவலா குடுத்தோம் 1000, 1005 அப்படின்னு குடுத்தோம். 1000லேருந்து 1006க்குள்ள இருக்கிற டேட்டாவ மட்டும் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் ஒரு வேரியபிளா டிக்ளேர் பண்ணிட்டேன். அந்த டிக்ளேர் பண்ண ஒரு வேல்யூ என்ன? ரெட்டு, கிரீனு சாரி ரெட்டு, ப்ளூ, பிங்க்ன்னு நான் ஏக்கு அசைன் பண்றேன். அதே பி எடுக்கிறேன். பி யோட வேல்யூ என்ன? பென், பென்சில், ஸ்கெட்ச்ன்னு எடுக்கிறேன். அப்போ அந்த வேல்யூ எனக்கு என்ன இருக்குது? ஏவோட வேல்யூவா என்ன இருக்குது? அப்போ ஐங்கிறது ஏவ நான் குடுக்க போறேன். அப்போ ஏல இருக்கிற எல்லா வேல்யூமே எனக்கு என்ன ஆகணும்? ஐல வரும். அப்போ ஐயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 2 எடுக்கும். ஓகேவா? 2 எடுத்துட்டு நெக்ஸ்ட் பி யோட வேல்யூ எடுக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார் ஜே இன் பின்னு குடுத்துட்டோம். அப்போ ஐயோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஏ. ஏவோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ரெட்டு. ஓகேவா? அந்த ரெட்டுக்குள்ள தான் லூப் வரும். கரெக்ட்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெட்டு உள்ள எழுதுறோம். ரெட்டுக்குள்ள லூப் எழுதுறேன். லூப் எழுதும்போது நான் என்ன பண்ண போறேன்? எடுக்க போறேன். லூப் எழுதிட்டு நான் ஜேவை குடுக்குறேன். ஜேயோட வேல்யூ என்ன? பில குடுக்குறேன். பிங்கிறது எனக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பென். கரெக்ட்டா? அப்புறம் இந்த லூப் என்ன ஆகுமா? எக்ஸிட் ஆகாது. பிரிண்ட் பண்றேன். இந்த லூப் எங்க போகும்? இங்க தான் வரும். ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு என்ன? முடியவே இல்ல. 2ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணல? ஜேவோட லூப்ப எண்ட் பண்ணல. அப்ப ஜே லூப்ப நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். அப்ப 2க்குள்ள பென்சில். அதுக்கப்புறம் 2க்குள்ள ஸ்கெட்ச் அப்படிங்கிறத எடுக்கணும். அதுக்கப்புறம் எண்ட் லூப் ஆகும். அதுக்கப்புறம் தான் ப்ளூவ எடுக்கும். ப்ளூவ தான் இந்த 2வது வேல்யூவா எடுக்கும். அதுக்கப்புறம் பென், பென்சில், ஸ்கெட்ச்ன்னு ப்ளூக்கு வரும். அதுக்கப்புறம் பிங்க்ல பென், பென்சில், ஸ்கெட்ச்ன்னு 3வதா வரும். இப்ப பாருங்க. என்னாச்சு? operator. Why it happened? ஏயோட வேல்யூ எடுத்துட்டு வா சொல்றேன். சாரி. இப்போ எடுத்துருக்கா? இப்போ பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணத ஏவோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ என்னங்கிறத நான் என்ன பண்ண போறேன்? சொல்ல போறேன். அப்போ ஏ வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் என்ன பண்ண சொல்லணும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ரன் பண்ணா இது என்னவா ரன் ஆயிடுச்சு? ஸ்ட்ரிங்கா ரன் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஸோ லூப் ஓடும்போது எத்தனை லூப் வருங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ 1, 2, 3 அதுக்குள்ள இருக்கிறது 3. ஸோ இது 1, 2, 3 வந்து ரெட்டுக்கானது. இதுக்கப்புறம் உள்ள லூப் வந்து ப்ளூக்கானது. இந்த லூப் வந்து நமக்கு என்னது? பிங்க்குக்கானது. ஓகேவா? அப்போ இந்த டேட்டாவை நான் ஃபார்மேட் பண்ண போறேன். ஸோ எஃப். ஓகேவா? எஃப்குள்ள இருக்கிற டேட்டாவை நான் ஃபார்மேட் பண்றேன். இப்போ என் டேட்டா வருதா? ஒவ்வொரு லூப்புக்கும் என்ன டேட்டா உள்ள வந்திருக்குங்கிறது புரியுதா? ஃபர்ஸ்ட் லூப் ஃபர்ஸ்ட் 3 வந்து ரெட்டுக்கு, அடுத்த லூப் வந்து ப்ளூக்கு, அடுத்த லூப் வந்து பிங்க்குக்கு. இந்த 3க்கும் டேட்டா உள்ள வருதா? ஓகே. அப்போ ஒவ்வொரு லூப் வேல்யூவும் நான் என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்போ ஃபார்மேட்ல நான் குடுக்குறது தான் இந்த எஃப். ஸோ எஃப்குள்ள என்ன டேட்டா வேணும்? ஜேக்குள்ள என்ன டேட்டா வேணுங்கிறத நான் என்ன பண்றேன்? எடுக்கிறேன். வேற எதுவுமே பண்ணல. ஸோ ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ எடுக்கிறேன். ஐயோட வேல்யூ எனக்கு என்ன? ரெட்டு. ரெட்ட பிரிண்ட் பண்ணு. ரெட்டுக்குள்ள பென், பென்சில், ஸ்கெட்ச்ன்னு எனக்கு எடுத்துட்டு வா. அதான் ஜே. ஸோ இதுதான் யூனரி மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சப்சிக்வெண்ட் டேட்டாவை எடுத்துட்டு வரதுக்கு யூஸ் பண்றது. ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் இருக்கிறது என்னது? ஒயில். ஸோ ஒயில் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ஸோ ஒயில் லூப் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? சாரி. ஸோ ஒயில் லூப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபார் லூப் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார் லூப்ல கண்டிஷனை செக் பண்ணணும். கரெக்ட்டா? ஃபார்க்குள்ள உள்ள வந்துட்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இல்ல எக்ஸிக்யூட் பண்ணாது வெளில வந்துரும். கரெக்ட்டா?
இதே மாதிரி தான் இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன்ங்கிறது நமக்கு என்ன பண்ணும்? கண்டிஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும். உள்ள வந்ததுக்கா செக் பண்ணும். அப்போ கண்டிஷன் ஃபெயிலியர்னா எல்ஸ் இஃப் இருந்துச்சுன்னா எல்இஃப்க்குள்ள வரும். இல்லன்னா எண்டுக்குள்ள போகும். கரெக்ட்டா? லாஸ்ட்டா எல்ஸ்க்குள்ள போயிட்டு பிளாக் க்ளோஸ் ஆகும். கரெக்ட்டா? இப்போ ஃபார் லூப் அது என்ன பண்ணும்? பட் ஃபார் லூப் சாரி வைல் லூப்ங்கிறது எனக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணும் கண்டிஷனை. ஓகேவா? என்ன பண்ணாலும் அந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிவிடும். ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டேட்டாவை பிரிண்டே பண்ணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடிலாம் கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் உள்ளே வரும். கரெக்ட்டா? இல்லன்னா அந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு வெளில வரும். கரெக்ட்டா? ஆனா இந்த வைல் கண்டிஷன் நமக்கு என்ன பண்ணும்? a = 1ங்கிற ஒரு வேல்யூவை குடுத்துருக்கேன். அந்த 1க்கான வேல்யூவா இருக்கான்னு செக் பண்றேன். வைல்ல எடுக்கிறேன். ஸோ வைல்ல கண்டிஷன் என்ன நடக்கும்? இஃப் கண்டிஷன் எழுதுறேன். எனக்கு என்ன பண்ணும்? இஃப்குள்ள எனக்கு என்ன பண்ணிருக்கு? கண்டிஷன் இருக்குது. இஃப் கண்டிஷன் எழுதும்போது எனக்கு என்ன பண்ணுது? 1ஓட வேல்யூ எடுக்குது. 1ஓட வேல்யூ என்ன? கம்பேர் பண்ணுது. கரெக்ட்டா? இது ஓப்பன் பண்ணலாம். 1ஓட வேல்யூ எடுக்குது. கரெக்ட்டா? இப்போ 1ங்கிற வேல்யூ எனக்கு என்ன பண்ணும்? லெஸ் தென் 5. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? a ஓட வேல்யூ பிரிண்ட் பண்றேன். which is 1. அப்புறம் நான் என்ன பண்றேன்? அடிஷனல் ஆப்பரேஷன் பண்றேன். 1 + 1 அப்படிங்கிறத குடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன பண்ணும்? 2. அதுக்கப்புறம் எனக்கு 2வது லைன் 2. 2 + 1ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ எனக்கு வேல்யூ என்ன? 3. 3ய பிரிண்ட் பண்றேன்னா, அப்போ வேல்யூ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? 1 and 3ன்னு பிரிண்ட் ஆகும். இது மட்டும் தான் கண்டிஷன். கரெக்ட்டா? கரெக்ட்டா? இதான் இஃப் கண்டிஷன். கரெக்ட்டா? இங்க டேட்டா ஏதாவது வந்திருக்கா? இங்க வேல்யூ எனக்கு என்ன பண்ணும்? 1 and 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஆமாவா இல்லையா? இஃப் கண்டிஷன் இதுதானே? கரெக்ட்டா? ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும். இப்போ வைல் அப்படிங்கிறத குடுக்குறேன். வைல்ங்கிறது இங்க குடுத்திருக்க எல்லா கண்டிஷனுமே எக்ஸீட் பண்ணும். ஓகேவா? வைல்ங்கிறது இங்க உள்ள எல்லா கண்டிஷன் செக் பண்ணும். a <= 5 கரெக்ட்டா? ஆப்வியஸ்லி a <= 5 தான். அப்போ கண்டிஷன் எனக்கு ட்ரூ. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். கரெக்ட்டா? அப்போ a பிரிண்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு 1 பிரிண்ட் பண்ணும். தென் 3. அப்போ பிரிண்ட் பண்ணும். தென் இந்த ரெக்கார்டு 3க்கு போகும். 3 <= 5 தான் கரெக்ட். அப்போ 3 ஓட வேல்யூ எனக்கு என்ன பண்ணும்? இங்க எடுத்துக்கும். 3 + 1ன்னு எனக்கு வரும். 3 + 1 அப்போ 4. கரெக்ட்டா? 4 + 1 5. அப்போ வேல்யூ எனக்கு என்ன பண்ணும்? 5ன்னு பிரிண்ட் பண்ணும். அப்போ 1 3 அண்ட் தென் எனக்கு 3 அண்ட் 5ன்னு எனக்கு 2 தடவையும் பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்க ஒயிலோட டேட்டா எடுக்கிறேன். பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணியிருக்கா? இது இஃப்க்கும் ஒயிலுக்கும் இப்போ டிஃபரன்ஸ் தெரியுதா? இஃப்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா வெளில வந்துரும். பட் ஒயில்ங்கிறது அந்த லூப் எடுக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அந்த லூப் ஓடும். ஓடி முடிச்சுட்டு எல்லா டேட்டாவும் பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளில வரும். இது 2 தான் இஃப்க்கும் ஒயிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஃபார் லூப்மே இதுதான். ஃபார் லூப்மே கண்டிஷன் எக்ஸீட் ஆகுற வரைக்கும் ரன் ஆயிட்டு அந்த எக்ஸிகியூஷன் முடிஞ்ச உடனே வெளில வந்துரும். ஓகேவா? ஓகே. இப்போ இதே டேட்டாவை நான் என்ன பண்றேன்? ஃபார் ஐ இன் ஆப்பிள்னு குடுக்குறேன். ஓகேவா? ஆப்பிளோட டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன்? எடுக்க போறேன். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டோட கேரக்டர் A, அதுக்கப்புறம் P, அதுக்கப்புறம் P, அதுக்கப்புறம் L, அதுக்கப்புறம் E. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஐ குடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? A, அதுக்கப்புறம் P, அதுக்கப்புறம் Pன்னு எனக்கு வரிசையா டேட்டாவை எடுத்துட்டு வரும். ஸோ வெர்டிகலா டேட்டாவை எப்படி எடுத்துட்டு வரும் அப்படிங்கிறத எனக்கு குடுக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேரக்டரா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுமா? அதே மாரி தான். இங்கே நமக்கு ஒவ்வொரு கேரக்டரா எனக்கு என்டர் பண்ணி டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த டேட்டா செட் எடுக்கிறேன். A = 1.
பிரிண்ட்ல ஏவோட வேல்யூ எனக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும் 1 கரெக்டா. ஸோ பியோட வேல்யூ 1 இன்ட்டு 5 எனக்கு 5 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பிரிண்ட்ல ஏ இன்ட்டு 5 ரிட்டர்ன் பண்றேன், பியோட வேல்யூ ரிட்டர்ன் பண்றேன். ஏவை பிரிண்ட் பண்றேன் 1 1 கொடுத்துட்டோம். ஸோ பிரிண்ட் பண்றோம் 1 இன்ட்டு 5 எனக்கு என்ன 5 5 இன்ட்டு 1 சரி 5 வேல்யூ பியில் அசைன் பண்றேன். அப்போ வேல்யூட பியோட வேல்யூ என்ன 5. அது எனக்கு ரெண்டுமே பிரிண்ட் ஆகுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிற டேட்டாவை நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிள்ல வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். ஏ மோர் ஆனால் மிக்ஸ்டு வேல்யூவா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கவுண்ட் எடுக்கிறேன். கவுண்ட்டுக்குள்ள 0ன்னு அசைன் பண்ண போறேன். ஐயோ இந்த வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ ஃபார் 5 வந்து ஃபார் லூப்ல எழுதுறேன். ஃபார் ஐன்னு எழுதுறேன். நேம்குள்ள இருக்க டேட்டாவை எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ ஏவை பிரிண்ட் பண்ணுமா? இங்க ஏவோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணும் கரெக்டா? ஐயோ ஏவோட வேல்யூ எனக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன வேல்யூ எடுக்கும், இஸ் லோயரான்னு செக் பண்ணும். இஸ் லோயரா? ஐயோட வேல்யூ லோயரா? ஏங்கிறது லோயர் தானே? ஏ இஸ் லோயர் கரெக்டா? அப்போ கவுண்டோட வேல்யூ எனக்கு என்ன பண்ணணும், கவுண்ட் பிளஸ் 1ன்னு சொல்ல போறேன். கவுண்டோட வேல்யூ என்ன இனிஷியலா 0 0 பிளஸ் 1னா அப்போ எனக்கு வேல்யூ என்ன வரும், 1ன்னு வரும் கரெக்டா? இங்கே கவுண்ட் எடுக்கிறேன். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 அப்போ 0 பிளஸ் 1ன்னு வரும் கரெக்டா? எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த லூப்பு இங்கே தான் இருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, ஐ லோயரா? லோயர். லோயரோட கவுண்ட் என்ன 2. இப்போ எம் வந்து லோயரா? ஃபால்ஸ் கரெக்டா? எம் லோயர் கிடையாது. கவுண்ட் எனக்கு மாறுமா? கவுண்ட் எனக்கு மாறாது, 2லே தான் இருக்கும். ஏன்னா எம்மோட கவுண்டிங்கே எடுக்காது. ஏன்னா எம் வந்து லோயரா கிடையாது, அப்பர் கரெக்டா? அப்போ எம் எடுக்காது. ஓ வந்து லோயரா? ஓ லோயர். எனக்கு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண 1. அப்போ 1 பிளஸ் 1 எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் 2ன்னு. இது 2 எனக்கு 1 வந்து 3ன்னு கேட் ஆகும். அப்போ ஆறுங்கிறது லோயரா? அதே மாதிரி கவுண்ட் பிளஸ் 1 வரும். அப்போ 4 கரெக்டா? அதுக்கப்புறம் இயும் எனக்கு லோயர் தான். அப்போ இயோட வேல்யூ எனக்கு கவுண்ட் எடுக்கும். ஸோ இ பிளஸ் 1 எனக்கு எடுக்கும். ஸோ 1 பிளஸ் 3 பிளஸ் 1 எனக்கு என்ன, மொத்தம் 5. இந்த கவுண்ட் எனக்கு வேல்யூ வரணும். இப்போ பாருங்க, இப்போ சப்போஸ் எம்ஐயும் நான் லோயரை கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஒரு எத்தனை கவுண்ட் வரணும், டேட்டா எடுத்துட்டு வருதா? புரியுதா? இஸ் அப்பர்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்பர்ல எந்த வேல்யூமே இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோம், இது கொடுத்தோம். இப்போ கவுண்டோட வேல்யூ எனக்கு என்ன வரணும், 1 வந்துருச்சா? ஸோ இதுதான் நம்ம இஸ் அப்பர் இஸ் லோயருங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணா, அப்பரா இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கும், லோயரா இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ இது நார்மலா லூப்ல கான்செப்ட். ஒயில் லூப், இஃப் லூப், ஃபார் லூப். ஓகேவா? ஸோ ஃபார்முலா நெஸ்டட் லூப் எழுதி நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டா? இது எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிஸ்ட், டப்பிள், செட்டு, டிக்ஷனரி, இது எல்லாமே டேட்டா டைப். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு மோஸ்ட்லி கிளாஸ் இருக்காது. ஓகேங்களா?
நாளைக்கு இருக்காது, மண்டே தான் கிளாஸ் இருக்கும். இன்கேஸ் இருந்துச்சுன்னா நான் குரூப்ல ஜாயின் பண்ணு சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இல்லைன்னா நம்ம மண்டே தான் கிளாஸ் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ ஓகே. நம்ம ரிமைனிங் கிளாஸ் நான் இன்கேஸ் நான் நாளைக்கு இருந்துச்சுன்னா நான் குரூப்ல இன்டிமேட் பண்றேன். இல்லைன்னா குரூப்ல இருக்காது. ஓகேவா? ஸோ இன்டிமேட் பண்ணணும்னா ஜாயின் பண்ணாதீங்க. நம்ம மண்டேல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ரிமைனிங் கிளாஸ் நம்ம நான் மண்டே பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.